Good morning, dear aspirant. ஸோ இன்றைக்கி வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனோட கான்ஃப்ளிக்ட் இது வந்து ஒரு குளோபல் இஷ்யூவாக மாறி இருக்கு. ஏன் மாறி இருக்குன்னா, இஸ்ரேலில் அதாவது அந்த சதர்ன் காசாவில் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. இந்த காசா ஸ்ட்ரைக்கில் இருந்த மக்கள் 26 பேர், இன்க்ளூடிங் ஹமாஸ்ன்ற ஒரு ஆர்கனைசேஷனோட லீடரு, விமன், சில்ட்ரன் எல்லோரும் இறந்துருக்காங்க. இது வரைக்கும் டெத்து மட்டும் 50,000 மேலே நடந்திருக்கு. ஸோ இதனால் வந்து இந்த இஸ்ரேலு, கசாவில் உள்ள ஹமாஸ் இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையினால் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னலாகவும் இதுக்கு கோஆர்டினேஷன் கொண்டு வரணும்னு ஒரு புது பாடி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் நியூஸு. ப்ரிலிம்ஸ்க்கு நமக்கு தேவைப்படக்கூடியது இந்த மேப் ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இஸ்ரேலில் சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸ் பார்த்துக்கணும். வெஸ்ட் பேங்க்கில் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட்டில் வந்து ஜோர்டான் இருக்குது, ஜோர்டான் ரிவரு. ஜோர்டான் பொறுத்த வரைக்கும் இது ஒரு லேண்ட்லாக் கண்ட்ரி, அதாவது எங்கேயுமே சி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. அண்டு காசா ஸ்ட்ரைப் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்மால் டெரிட்டரி பாடி அலாங் த மெடிட்டேரியன் கோஸ்ட். ஈஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்குது. இது இருக்குது பாருங்கள். இது வந்து இதுதான் காசா ஸ்ட்ரைப்பு. அடுத்து கோலன் ஹைட்ஸு இங்கே இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பிளாட்டியூ. சிரியாட்டேருந்து இஸ்ரேல் இதை கேப்சர் பண்ணாங்க 1967 வரல. இஸ்ரேல் இதை இந்த டெரிட்டரியை 1981 அனெக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சினாய் பெனின்சுலா, இது ஈஜிப்டில் ஒன்லி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி லொக்கேட்டட் இன் ஏஷியா. ஸோ இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் இது மெடிட்டேரியன் சி நார்த்தில், அண்ட் தென் ரெட் சி சவுத்தில், அப்புறம் லேண்ட் பிரிட்ஜ் வந்து ஏஷியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் நடுவில் இருக்குது. அடுத்து இந்தியா ஆன்டி டம்பிங் டியூட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க சைனா மேலே. ஸோ 5 ப்ராடக்ட்ஸு, சாஃப்ட் ஃபெரைட் கோர்ஸ், வேக்யூம் இன்சுலேட்டட் ஃப்ளாஸ்க்கு, அலுமினியம் ஃபோயில், ட்ரைக்ளோரோ ஐசோசயோனோரிக் ஆசிட், பாலிவினைல் குளோரைட், பேஸ்ட்ரெசின், இதில் ஆன்டி டம்பிங் டியூட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்டி டம்பிங் டியூட்டினா என்ன? ஒரு பொருள் ஃபாரின் கண்ட்ரியில் அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட குறைவாக நம்ம கண்ட்ரிக்கு இம்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம கண்ட்ரி ப்ரொடியூசரை பாதுகாக்கிறதுக்காக போடப்படுறது தான் ஆன்டி டம்பிங் டியூட்டி. இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் லிஸ்ட் டேரிஃப். யாரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க? டொமஸ்டிக்கு ப்ரொடியூசரை. யார்கிட்டேருந்து? ஃபாரின் இம்போர்ட்ஸ்கிட்டேருந்து. ஸோ டம்பிங்ன்றது ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, அது லோயர், அவங்க ஹோம் கண்ட்ரியை விட அந்த ப்ரைஸ் லோயராக இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணால் அதுக்கு பேர் டம்பிங். ஸோ ஆன்டி டம்பிங் டியூட்டி முக்கியமாக என்னென்னா, இந்த மாதிரி ட்ரேட் டிசார்ஷன் நடக்கக்கூடாது, ஃபேர் ட்ரேட் நடக்கணுன்றதுக்காக WTO ஆன்டி டம்பிங் டியூட்டியை நீங்கள் கொண்டு வரலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதர் தேன் தட் இந்தியாஸ் ஆன்டி டம்பிங் மெக்கானிசம் அண்ட் கவுண்டர் வெயிலிங் டியூட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க. எதுலலாம் எந்த கண்ட்ரியில் எந்த ப்ராடக்டில் ஆன்டி டம்பிங் டியூட்டி போடணுன்ட்டு. கவுண்டர் வெயிலிங் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் இது டொமஸ்டிக் ப்ரொடியூசரை நெகட்டிவ், அதாவது இம்போர்ட் சப்சிடியிலேருந்து நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட் நடக்கும், அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வர்றது. ஸோ இது சிவிடிக்கும் ஆன்டி டம்பிங் டியூட்டிக்கு என்னென்னா, ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து லோ ப்ரைஸ் ஃபாரின் கூட்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. சிவிடின்றது ஃபாரின் ப்ராடக்ட்ஸுக்கு கவர்மெண்ட் சப்சிடிஸோடு வரும், அவங்களுக்கானது தான் கவுண்டர் வெயிலிங் டியூட்டி. ஸோ ஹியூமன் க்ரியேட்டிவிட்டி வில் ரீடைன் பொட்டென்ஷியல் டிஸ்பைட் ஏஐ டிஸ்ரப்ஷன். ஏஐ அதிகமாக வந்துட்டுருக்கனால முக்கியமாக மீடியா ஸ்பேஸில் ஹியூமன் லெட் இருக்குது, ரதர் தென் மிஷின் லெட்டாகவும் இருக்குது. இட் வில் ரிமைன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஐடி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஏஐ எப்படி எவால்வ் ஆகுதுன்னா, முதல்ல ஐடியை ட்ரெடிஷ்னல் ஐடி சர்வீஸ் அவுட் சோர்ஸ் பண்ணாங்க, அப்புறம் ப்ராசஸ் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க, அதான் பிஸ்னஸ் BPO, அப்புறம் நாலேஜை ப்ராசஸ் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க, அது KPO. அதுக்கப்புறம் இப்போ ஏஐயை அவுட் சோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ரைமரியில் இந்தியாவில் ஏஐ எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா லாங்குவேஜ் தான். இப்போ மான் கி பாத் கார்பஸு, பாஷினி, அனுவதினி, இதெல்லாமே வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் அட் ஸ்கூல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ரோக்ராம். ஸோ இந்தியா ஏஐ இனிஷியேட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும்
A14 பாரத் அட் ஐஐடி மெட்ராஸ், MVAC ஃப்ரம் ஐஐடி கான்பூர், இதெல்லாம் இந்தியாவோட ஏஐ இனிஷியேட்டிவ்ஸ். மிலிட்ரி அப்ரோச் டு மாவோயிஸ்ட். மாவோயிஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் வந்து நிறைய பேர் காஷுவாலிட்டி நடக்குது. இதை அதாவது மிலிட்டரிஸ்டிக் ஸ்ட்ராட்டஜி, வெப்பனை யூஸ் பண்ணி மாவோயிஸ்ட்டை அட்டாக் பண்ணும்போது அங்கே ட்ரைபலுக்கு ரிஸ்க் இருக்குது, ஹியூமன் ரைட் வயலேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சல்வா ஜூடம் அப்படிங்கிறது என்னென்னா சத்தீஸ்கரில் ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன். இந்தியா வந்து பர்பஸ் என்ன, இந்த நக்சலைட் ஆக்டிவிட்டீஸை அங்கே கவுண்டர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. இந்த ஹியூமன் ரைட்ஸையும் நம்ம பார்க்கணும், அதே நேரத்தில் செக்யூரிட்டியும் கொடுக்கணுன்றது மிக முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். டு பிகம் அ ட்ரேட் சர்ப்ளஸ் கண்ட்ரி, இந்தியா நீட் டு யூஸ் ஆன்டி டம்பிங் டியூட்டி அண்ட் கவுண்டர் வெயிலிங் டியூட்டி எஃபெக்டிவ்லி, எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் China. Explain. So thank you. Have a great day.